அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்தஜோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அவங்க பையன் காலேஜ் படிச்சிருக்கிறாங்க. அதில் கொஞ்சம் பாடங்கள் அரியர் விழுந்துருச்சு. சரிங்களா? அதாவது இறுதி ஆண்டு படிப்பு படிக்கிறப்ப அரியர் விழுந்துட்டது. அதற்காக பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு அரியர் பரீட்சை எழுதுகிறாங்க. திரும்பியும் பார்த்திங்க அப்படின்னா ஃபெயில் ஆகிடுறாங்க. அப்படின்னா என்னடா இது பையன் மற்ற இதெல்லாம் கரெக்டாக வந்திருக்கான், கடைசி இறுதி ஆண்டு படிப்பில் இப்படி அசால்ட்டாக கோட்டை விட்றானே, என்ன ஏது இவனை எப்படி ட்ரையல் பண்ணால் இவன் பாஸ் ஆவான் அப்படின்னு அட்சலக்கண பദ്ധதி அப்படிங்கிற ஜோடம் முறையில் நமக்கு ஜாதகம் கொடுத்தாங்க. சரிங்களா? அதன் அடிப்படையில் நம்ம ஜாதக பலன் பார்க்கும் பொழுது இவருடைய அரியர் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும், அதற்கு ஒரு சில நுட்பங்கள் செய்யும் பொழுது இந்த இறையருளால் பை சான்ஸ், அதாவது எப்படி அப்படின்னா கரெக்டாக நூலிலையில் தப்பிப்பதும்பாங்கள்ல, அதுபோல் கரெக்டாக பாஸ் மார்க் எடுத்து தப்பிக்க முடியும். ஆனால் அதுக்கு ஒரு சில வழிமுறைகள் செய்யணும் அப்படின்னும். அது என்னென்ன பார்ப்போமா? இது ஒரு 23 வயது நிரம்பிய ஒரு ஆண்மகன். சரிங்களா? பிறப்புகால லக்னம் தனுசு, இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிறது நம்முடைய அட்சய லக்னம் அப்படிங்கிறது உத்திரட்டாதி 1 அப்படின்னா சனிவன நட்சத்திரத்தில் போகுது. இதற்கு முன்னாடி சரிங்களா நம்மளுக்கு பூரட்டாதி 4 அப்படிங்கிற குருபவன நட்சத்திரம் போகும் பொழுது இவங்க அரியர் விழுந்துருக்குறாங்க. அப்போனா 1-10க்கு ஆதிபத்தியம் பெற்ற நம்முடைய குரு பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். சரிங்களா? அப்போனா 10ஆம் அதிபதி 4. அப்போனா இந்த பயண பத்தின எண்ணங்கள் உங்கள் அம்மாவுக்கு அதீதமான அழுத்தங்களாக இருக்குது. சரிங்களா? இந்த 4க்குரிய புதன் 4க்கு 10. அப்போனா பையனை பற்றி அம்மா அதீதமாக சிந்திக்கிறாங்க. சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப இவர் சரியான முறையில் பாடத்தில் ஜெயிக்க முடியல. ஏன் ஜெயிக்க முடியல அப்படின்னோம்னா, நம்ம கூட ஒரு கேள்வி கேட்கலாம். 2ஆம் அதிபதி அப்படிங்கிறது செவ்வாய் 2ல் இருக்கிறார். அப்போனா நம்முடைய ஆசிரியர் சொன்ன விதிகளின்படி படிப்பு அப்படின்னா 2ஆம் இடம், 2ஆம் அதிபதி 2ல் இருக்கிறாரு. ஆனால் ஏன் ஜெயிக்கலை அப்படின்னு ஒரு கேள்வி வருமா? அப்புறம் இங்கே என்ன அப்படின்னா 3-8க்கு ஆதிபத்தியம் பெற்ற நம்மளுடைய சுக்கிர பகவான் 2ஆம் இடம் அப்படிங்கிற படிப்பு ஸ்தானத்தில் செவ்வாயோட இணைந்திருப்பதனால 8ஆம் அதிபதியாக இருந்து 2ல் இருக்கிறனால படிப்பை தடை பண்ணுறாரு. இது போக பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு சரிங்களா 6ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இந்த அட்சலக்கணத்திற்கு 5ஆம் அதிபதியாக இருக்கிற நம்முடைய சந்திர பகவான் இருப்பதும், அதாவது 2ஆம் வீட்டுக்கு 6, ஏஎல்பிக்கு இது 7. சரிங்களா? அப்போனா இந்த 2ஆம் வீட்டிற்கு 8ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பதும் இங்கே என்ன ஆகிடுது அப்படின்னா, ஜாதகர் தன் மன விருப்பப்படி இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது படிப்பு தடைப்படுது அப்படின்னு காமிக்கிறாங்க. சரிங்களா? இது போக பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு 6ஆம் இடத்துல சந்திரனும் 8ஆம் இடத்துல கேதுவும் இருப்பதனால படிப்பு தடைப்பட்டிருக்கு. எப்போ இந்த ஏஎல்பி ஆரம்பிச்சோம் லாக் ஆகிடுச்சு. இது போக பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் இடத்திற்கு கோச்சார கிரகங்கள் எப்படி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம இன்றைக்கி தொடர்பு படுத்தி பார்த்தோம்னா, நம்முடைய கேது பகவான் கன்னியிலையும் இன்றைக்கி தேதிக்கு சூரியனும் புதனும் இருக்கிறாங்க. அதாவது இந்த படிப்பு ஸ்தானத்திற்கு அப்படி இருக்கனால இவங்க 2 பேரும் மாறி போகிறவங்க. புதன் இன்னும் 2 மாதத்தில் மாறிடுவார். இப்போ வக்ரகதியாக போய்கிட்டு இருக்காங்க, மாறிடுவார். சூரியன் கொஞ்ச நாள் அவங்ககிட்ட மாறிடுவார். சரிங்களா? அப்போ இந்த இடம் குடும்பம் 2 மாதங்கள் எம்டி ஆகிடும், அதாவது கோச்சாரத்தில். ஆனால் இந்த கேது நம்மளுக்கு நெக்ஸ்ட் இயர் 2025 மார்ச்சுக்கு மேலே தான் மாறுவார். சரிங்களா? அப்படி இருக்கனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த கேது பகவான் இந்த இடத்துக்கு கொஞ்சம் மாறி வரும் பொழுது சரிங்களா மார்ச் அதுக்கு மேலே தான் மாறுவாங்க, ராகுகேது பயிற்சி. சரிங்களா? அப்படி இருக்கிறனால ஆமாம் மார்ச்சாக இருக்கணும் அப்படின்னா மேவாக இருக்கணும், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ப்ரெசென்ட்டில் ஞாபகம் இல்லை. சரிங்களா? அப்போனா அப்படி மாறும் பொழுது இந்த 6ஆம் இடத்துலேருந்து 5க்கு வருவாங்க. அப்போனா ஜாதகருக்கு இது 6ஆம் வீடு கோச்சார கேது, 2ஆம் இடத்துக்கு 5ஆம் வீடு. சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப இவங்க பை சான்ஸ் நம்ம சொன்னோம்ல ஜஸ்ட் பாஸ் அப்படிம்போம்ல, அதாவது நிறைய மார்க் எடுக்க முடியாது, ஜஸ்ட் பாஸ் நூலிலையில் தப்பிப்பது அப்படி மாதிரியான தன்மைகள் உண்டு. ஆனால் அதற்கு இந்த ஜாதகர் ஒரு ஒத்துழைக்கணும். என்ன ஒத்துழைப்பிக்கிறோம் அப்படின்னோம்னா, இவர் 2ஆம் இடத்திற்கு 8ஆம் வீட்டில் கேது பகவான் வீட்டிருப்பதனாலையும் 2ஆம் வீட்டிற்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் வீட்டிருப்பதனாலையும் நம்ம என்ன செய்யணும்னா, வயதான சந்திரன்னா வயதான மூத்த அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த வயதான பெண் யாராவது ஒருத்தங்க டீச்சராக இருப்பாங்க பார்த்தீங்களா, முக்கியமாக கிறிஸ்தவ
டீச்சர் அடிமல கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்த நம்மளுடைய ஆசிரியர். ஏன் 2ங்கிற படிப்பு சந்திரன் 6ல் இருக்கார், 8ல் கேது இருக்கிறார். அப்படி இருக்கிறனால சந்திரனா வயது மூத்த முதிர்ந்த, கேதுனா கிறிஸ்தவ அப்படி எடுத்துக்கணும். சரிங்களா? இவங்ககிட்ட போய் இவர் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு பாடம் படித்தார் அப்படின்னா ஜஸ்ட்டு பாஸ் ஆகிறதுக்கு என்ன செய்யணுமோ அது படிச்சிடுவாங்க, படித்து பாஸ் ஆக முடியும். ஆனால் அந்த தன்மை எப்போ நடக்கும்? கோச்சார ராகு எது மாறணும். சரிங்களா? இவங்க வந்து அடுத்த வருஷம் 2025 மாறுறாங்க. மாறினதுக்கு அப்புறம் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு 2024 நவம்பர் தான் போய்கிட்டு இருக்குது. சரிங்களா? அப்போனா இன்னொரு 6 மாத காலங்கள் வந்து இவங்க வந்து பொறுக்கத்தான் செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ இவருக்கு 10ஆம் ஸ்தானம் அப்படின்னு தொழில் ஸ்தானத்திற்கு 6ஆம் இடத்துல நம்மளுடைய லாபாதிபதி அப்படின்னு சொல்கிற நம்மளுடைய சனி பகவான் வீட்டிருப்பதனால இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனைக்குரிய தொழில் அப்படிங்கிற எடுத்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்படின்னும் அவங்களுடைய வருமான ஸ்தானத்துலேயும் 8ஆம் ஆதிபத்தியம் பெற்ற நம்மளுடைய சுக்கிரன் இருக்கிறதும் 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் அங்கே இருக்கனால நல்ல அதிகாரமான பிரச்சனைக்குரிய ஒரு வேலையை செய்யணுன்னு இருக்குது அப்படின்னும். ஆமாம், பையன் ஃபைனான்ஸ் சம்மந்தமான ஒரு நிதி நிறுவனம் சார்ந்த இடத்துல வேலை பார்க்குறான், சம்பளம் கம்மி தான் இருந்தாலும் போகிறான், பிரச்சனை இல்லை. அவன் அரியர் வாங்கியிருக்காங்கிறது எங்களுக்கு தான் தெரியும், அவனுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கனால என்ன செய்யலாம், எங்களுக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னாங்க. கவலைப்படாதீங்க, கொஞ்சம் காலங்கள் போருங்க, இன்னொரு 2-3 வருஷம் வரைக்கும் பொறுக்க தான் செய்யணும். பையன் தொடர்ந்து முயற்சி பண்ணணும். அப்படின்னா அவர் என்ன செய்யணும், தன் மனம் அப்படிங்கிறத எப்படி இதை வந்து செலக்ட் பண்ணணும். தாய் தகப்பன் சொன்னாங்கன்னா சரி நான் போய் ஒரு டியூஷன் படிக்கிறேன், தனியார் இடத்துல போய் படிக்கிறேன்னு போகணும். சிங்கிளாக போய் ஒரு வயதான பெரிய கிறிஸ்தவ பண்டிட்டும்பாங்கள்ல, நம்ம ப்ரொஃபஸர் சாராக இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட போய் பர்சனலாக டியூஷன் படிக்கணும். சரிங்களா? இதை நான் ஏன் ஒரு முன்னுதாரணமாக சொல்கிறேன் அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கிறப்ப நான் மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருந்தேன். அப்படி இருக்கப்போ பரிச்சை டைம் டேபிள்லாம் போட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமாகிடுச்சு, வீட்டில் அரியர் வந்துட்டு வைவாங்களேன்ட்டு. நான் வந்து அந்த ஆசிரியர் பேர் எனக்கு இப்போயும் தெரியல, மறந்துட்டேன். ஆனால் அவருடைய உருவங்கள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவர் வந்து டிபார்ட்மெண்ட்டில் போய் பார்த்தேன், சார் எனக்கு இது தெரில சார் அப்படின்னு. அவர் மத்தியானம் சாப்பாட்டு இடத்துல ஒரு ஸ்லேடும் சாப்பீஸும் குச்சி எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. நல்லா கேளுங்க, நான் படிக்கிற காலேஜ். ஆனால் அவர் என்ன கேட்குறாரு, ஸ்லேடு குச்சி சாப்பீஸு அப்படின்னாரு. அது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தர்ற மாதிரி கொண்டு போனார். அப்போனா நான் போனேன். தொடர்ந்து ஒரு 10 நாள் அவர் மதிய வேலை சாப்பாட்டு நேரம் 1 மணி நேரம் இருக்கும். அந்த 1 மணி நேரம் நானும் சாப்பிட்ருக்கணும், அவரும் சாப்பிட்ருக்கணும். எனக்காக அவர் வந்து சொல்லி கொடுத்தாரு. ஸ்லேடில் வந்து இப்போ இப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதை நான் அவருக்கு முன்னாடி ஒர்க் பண்ணி காமிப்பேன். அந்த டிபார்ட்மெண்ட் ரூமில் உட்காந்து நான் எழுதுனேன். சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணேன், என்னுடைய கௌரவத்தையும் அந்தஸ்தையும் நான் விட்டு கொடுத்தேன். அவர் என்ன பண்ணார், அவருடைய சாப்பாட்டு நேரத்தையும் அவருடைய ரெஸ்ட் நேரத்தையும் விட்டு கொடுத்தாரு எனக்காக. பையன் கேட்குறானே அப்படின்னு அந்த மனுஷனுக்கு முதல்ல நான் நன்றி சொல்கிறேன். சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட் பாஸ் ஆனேன். சரிங்களா? அதாவது நம்மளுக்கு வந்து அரியர் விடக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு கான்செப்டாக இருந்தது. அதுபோல் இவரும் தன்னுடைய ஆள் மனதை அலக்களிக்காமல் கொஞ்சம் அந்த ஒரு சூழ்நிலை விட்டு கொடுக்கணும். ஏன்னா வயசு 23, இளம் காலையும்பாங்கள்ல, இதை விட்டு கொடுத்தாருன்னா ஜெயிச்சிருவார். சரிங்களா? அப்போனா விட்டு கொடுத்து வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேற்று வந்து அட்சய நட்சத்திர புள்ளி கண்டறிதல் அப்படின்னு வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்துன்னா கொஞ்சம் பிழைகள் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப ரீஷூட் பண்ணி திரும்ப ஒரு வீடியோ நேற்று ஈவினிங் போல் அப்லோட் பண்ணோம். அதனால் புதுசாக பார்க்காம இருந்தால் பார்த்துக்கோங்க. சரிங்களா? நமக்கு பயன்படும். சரிங்களா? அதனால் நம்ம அட்சயலக்கண பദ്ധதி அப்படிங்கிற ஜோடத்தை மேலே நம்ம வந்து இன்றைக்கி எதை செஞ்சால் எதை விட்டு கொடுத்தா சொல்கிறோம்னா, இதை விட்டு கொடுக்கணும், கௌரவத்தை விட்டு கொடுக்குறோங்கிறோம்ல, இப்படி விட்டு கொடுத்தா பாஸ் ஆகிடுவார். ஆனால் கோச்சார கேது சப்போர்ட் பண்ணணும் அப்படி வந்து நம்ம வந்து உணர்ந்துக்கணும். சரிங்களா? இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறையை கண்டுபிடித்த ஒரு ஜாதகத்தை பார்த்தனுமே, இதெல்லாம் இப்படி பிரச்சனையாக இருக்குது. நம்ம 2ங்கிற படிப்பு ஸ்தானத்திற்கு எது பிரச்சனைக்குரிய இடமா இருக்குது, 6ல் 8ல் கிரகம் இருக்குது, கோச்சாரத்தில் கிரகங்கள் அப்படி போய்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இப்போ என்ன படித்ததுனாலும் டமக்குன்னு ஃபெயில் ஆகிட்டே இருக்குது. அப்புறம் கொஞ்சம் காலங்கள் பொறுக்கணும். ஆனால் படிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். இந்த அட்டம்ப்டெல்லாம் அடுத்த அட்டம்ப்ட்டு அப்படின்னு நம்ம பார்த்துக்கும் பொழுது தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். சரி, இவங்க வந்து ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க. இருந்தாலும் பையன் படித்து தன் பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி போட்டால் எங்களுக்கு அது கௌரவம் தானே அப்படின்னாங்க. சுயதொழில் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவர் தற்சமே வெளியில் வேலைக்கு போகிறாரு. சரிங்களா? அவர் வேலைக்கு போகிற அவசியமே கிடையாது. நல்லா பணக்காரத்தன்மை இருந்தாலும் அவர் உலக சூழ்நிலை தெரிஞ்சுக்கிறங்கிறதுக்காக சும்மா சாதாரண எளிய சம்பளம் வாங்கி தாய் தப்பன்னு செய்கிற தொழிலை விட்டுட்டு வெளியில் வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறார். இதெல்லாமே ஒரு டெம்பரரியாக உலக ஞானம் தெரியும்பாங்கள்ல, அதற்காக போய்கிட்டு இருக்கிறார். அற்புதமான ஜோட முறை. சரிங்களா? இது அனைவரும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து இப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.